ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான். அதாவது பார்ட் 2. அன்றைக்கி வாங்கின ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து குட்டி குட்டி ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி. இது வந்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டிவ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நெயில் ஆர்ட்டை பண்ணிக்கலாம். அது வந்து போட்டிருந்தேன். அதில் காட்டியிருந்தது வந்து நிறையா கலர்ஸ் காட்டியிருந்தாங்க. ஆனால் கொடுத்துருக்கிறது வந்து எனக்கு ஒரே கலரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே 3 டைப்ஸ் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரஷ் தான் வந்து போட்டிருந்தேன். ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இதில் வந்து ஒரு இது வந்து பிஞ்சு வந்துடுச்சு. நல்லா இரும்பு நார் மாதிரி இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை க்ளீன் பண்ணோன்னா நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இதை வாங்கியிருந்தேன். ஃபுட் பேட்ஸ்னு வந்து ஒரு இது போட்டிருந்தோம். இதில் வந்து 10 பேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. இதை வந்து காலில் வந்து நைட்டு வச்சுட்டு தூங்கிட்டு எழுந்திரிச்சோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து கம்மியாகும், பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நல்லாயிருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் அமேசானில் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. சரி, இதில் கொஞ்சம் காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தனால சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு வந்து வாங்கினோம். இதில் வந்து மொத்தம் 10 பேட்ச் இருக்குது. 5 இதில் வந்து ஒன்லி 2 இருக்குது. அதாவது ஒரு பேர் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிவைடர் தான். இது வந்து நிறைய இதில் வந்து நான் பார்த்தேன். இதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுவும் இது வந்து பிளாஸ்டிக் தான், பட் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற இடத்துல வந்து நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நான் 6 பீசஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயும் வந்து 4 பீசஸ் இருக்குது, 6 பீசஸ் இருக்குது, அப்புறம் 8 பீசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் காட்ட போகிறது எல்லாமே வந்து ஆர்கனைசர்ஸ் தான். இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆர்கனைசர். அழகாக வந்து ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கு. இதை நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து டிவைடர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து ஃபுல்லாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம ரிங்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளோட வந்து செயின்ஸ் அந்த மாதிரி வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம், இயர் ரிங்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுலேயும் வந்துட்டு இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது அதை விட இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. இது அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு மானோட ஹெட் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம கீ ஹோல்டர் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனித்தனியாக தான் வந்து கொடுத்தாங்க. இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, அதை எடுத்துகிட்டு இப்போ திருப்பி ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா கஷ்டமாக போயிட்டு நான் அதை வந்து அப்படியே வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி அதை வைக்கிறதுக்கு. இதை வந்து நம்ம பின்னாடி வந்து இதை பீல் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே மாட்டணுமோ அங்கே வந்து வச்சுட்டு இதை மாட்டிக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஆல்ரெடி நான் வந்து ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணது வந்து பார்த்துட்டு தான் அது வந்து வாங்கினேன். பட் அவங்க வந்து ஒரு சைடு அவங்களால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வாங்கி வந்து பார்த்தேன். எங்களாலுமே ஃபஸ்ட் வந்து ஒரு சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்புறம் அந்த பொசிஷனில் வந்து நம்ம வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 4 பாக்ஸஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா சூப்பரான கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சிங்கிள் பீஸ் வந்து 22 ருபீஸ்னு வந்து வாங்கியிருந்தேன். பட் இது வந்து 4 பீஸ் சேர்த்து 80 ருபீஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த 4 கலரு, ஸ்கை ப்ளூ, எல்லோ, அப்புறம் ஒரு அழகான பிங்க் கலர், அப்புறம் வந்து ரெட் கலர். இது மட்டும் எனக்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக வந்து வந்துருந்துச்சு. இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. பட் இதில் ரொம்ப இதாக தெரியல அப்படிங்கிறனால சரி அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லலை. இது அப்படியே நான் வந்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்டோரேஜ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ப்ளேஸு. இது வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று வந்து வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காக வந்து இருக்கும். நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. நான் வந்து 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2யும் ஒரே கலரில் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. வேறு கலர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொட்டேட்டிங் ட்ரே தான். கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது ஆனால் ப்ராடக்ட்ஸு.
ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. ஆனால் ரெண்டுமே வந்து ஒரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுவும் ஒரே ப்ராடக்ட்டு, ஒரே கலரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும்ட்டு. இதை நான் ஆர்டர் பண்ணுறப்ப என்ன நினச்சேன்னா, இவ்வளோண்டா தான் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நினச்சேன். பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. இது வந்து நட்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க. நான் இதையும் வந்து ஜுவல்ஸ் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தான் பை பண்ணேன். இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம இப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒரு ஃப்ளார் மாதிரி அழகாக வருது. 5 பாக்ஸஸ் வந்து இதில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் நட்ஸு இந்த மாதிரி ஏதாவது போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜுவல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். நல்லாயிருக்கு. இது இப்படி திருப்பி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம வச்சுருக்க ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆர்கனைசர் பாக்ஸ் தான். இது வந்து நம்ம இயர்ரிங்ஸ், ரிங்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுக்க யூஸ் ஆகும். இது வந்து டிவைடரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் இதை ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம எங்கெங்கே வேணுமோ அந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண முடியும். இந்த பீஸ்லாம் வந்து நம்மளால் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ இதை மட்டும் நம்ம எப்படி வேணாலும் மூவ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ நம்ம அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆல்ரெடி பை பண்ணது தான். அதே கலரில் அப்படியே கொடுத்துருக்காங்க திருப்பி. இதுவும் வந்துட்டு நான் இந்த ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பென் ஸ்டாண்ட் இந்த மாதிரி. இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இதுவும் இது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. இதுவும் இன்னொரு ஆர்கனைசர் தான். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ப்ராடக்ட்டு. இது வந்து நான் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப சின்னதாக தான் வந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு வந்து நினச்சேன். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுதான். இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசர் தான். பட் இது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம வந்து வச்சோன்னா இந்த மாதிரி 2 பீஸாக வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து இந்த இதில் வந்து இது வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸி தான். நம்ம இதை உடனே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம செயின் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேவரட் ப்ராடக்ட் இது. இது வந்து பேங்கிள்ஸ் ஹோல்டர் தான், ஸ்டாண்டு. இதுவும் வந்து மற்றதை விட இதில் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. பட் நான் இந்த அளவு வந்து கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனி பார்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இது 3 வந்து சென்டர் பார்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு எண்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த ஹோலில் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுக்கணும். இந்த மாதிரி மீதி 2 ஹோல்லையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். இப்படி தான் இதோட லுக் வந்து இருக்குது. இதில் வந்து நம்ம பேங்கிள்ஸ் வந்து மாட்டிக்கலாம். அழகாக இருக்குது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரே தான் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி திருப்பி ரிமூவ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பட் அந்த பிளாஸ்டிக் கலரும் இதை பார்க்க தான் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. பட் இது வந்து ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அவ்வளோதான் வியூவர்ஸ், எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் எதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.